ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், ஃபால் சீலிங் ப்ளஸ் அதே மாதிரி கபோர்டு செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக ஒரு 250 மீட்டர்ஸில் வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து 2 வீடு தள்ளி போனீங்கன்னா பார்க்கு, ஈவினிங் செக்ஷனில் நம்ம வாக்கிங் போகிறதுக்கும் இருந்தாலும் சரி, இல்லை பசங்களை கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்கு இருந்தாலும் சரி, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பார்க் அமைஞ்சிருக்கு. ஸோ மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1174 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1193 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆல் இன்க்ளூசிவ் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ நம்ம பார்த்த இன்டீரியர் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே சேர்த்து. வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம்ன்ற லொக்கேஷனில் தான் 2 BHK அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுன்ற மாதிரி டோட்டலாக 3 ஃப்ளோரில் 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், ஃபால் சீலிங் ப்ளஸ் அதே மாதிரி கபோர்டு செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா KGS ப்ரோமோட்டர்ஸ். அவங்களுடைய KGS ஹார்மோனி அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஒரு ரூபாய் ப்ரோக்கரேஜ் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்டில் வரும்போது கேம்ப் ரோடு ஜங்ஷன் வரும். அதில் நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும், மாடம்பாக்கம் ரோடு. அந்த ரோட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக காந்தி நகரில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறதும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வர வழியில் சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லா ஷாப்ஸுமே உங்களுக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட்லேருந்து நியர்பையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு 250 மீட்டர்ஸில் வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து 2 வீடு தள்ளி போனீங்கன்னா பார்க்கு, ஈவினிங் செக்ஷனில் நம்ம வாக்கிங் போகிறதுக்கும் இருந்தாலும் சரி, இல்லை பசங்களை கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்கு இருந்தாலும் சரி, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பார்க் அமைஞ்சிருக்கு. நியர்பையில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்கூல், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீதி நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. G+3 ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுன்ற மாதிரி 3 ஃப்ளோர் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த 6 வீடு. ஸோ 6 வீடும் பார்த்தீங்கன்னா 3 வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸ்லேயும் 3 வீடு வந்து நார்த் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1174 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1193 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1193 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து MS கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பூ டிசைனும் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரண்ட்டில் பால்கனி வித் கிளாஸ் டிசைனோட பார்க்குறதுக்கே உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மாடம்பாக்கம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கார் பார்க்கிங் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம அப்பார்ட்மெண்ட் கவர் பண்ணுற மாதிரி CCTV கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரமாக ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கான கேப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத் ஃபுல்லாகவே டிரைவ் பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 6 வீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 3 வீட்டுக்கும், இங்கே 1 2 3 3 வீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங். அதே மாதிரி கார் பார்க்கிங்கில் செப்டிக் டேங்க் உங்களுக்கு இந்த 2 ஏரியாவில் செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EBக்கு உண்டான ப்ரொவிஷன் செட்டப் ஃபுல்லாகவே நல்லா மேலே எடுத்து போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. EB வெஹிக்கல் சார்ஜஸும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ CCTV கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இந்த 3 வெஹிக்கிள்க்கு கவர் பண்ணுற மாதிரியும் CCTV கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எல்லாமே வார்ம் லைட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டார்க்காக இல்லாமல் வார்ம் லைட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வண்டி உள்ளே வந்து இந்த பக்கம் ஒரு 3 பார்க்கிங், டோட்டலாக 6 வீட்டுக்கு உண்டான பார்க்கிங். இந்த சைடில் ஒரு 3 பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து டோட்டலாக 3 போர் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு போர் வந்து இப்போ ஆக்டிவாகவும், மீதி 2 போர் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 3 பேருக்கு உண்டான வெஹிக்கல் சார்ஜஸ், இவி வெஹிக்கல் சார்ஜஸ்ஸு
மோட்டர் சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சென்சாரோட தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை. அங்கே வாட்டர் சோர்ஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும், ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிசிடிவியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைட்லேயும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் நான் மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஏர் சர்க்குலேஷன் நல்லா வரணுன்றதுக்காக இந்த கேப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 ஃப்ளோர் அப்படின்ற இருக்குதுன்றதுனால நமக்கு லிஃப்ட்டு ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு பக்கத்துலேயே ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நமக்கு பவர் ஷட் டவுன் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லானா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த ஏரியாவில் சிசிடிவி சொல்லிட்டு இருந்தில்லங்க, சிசிடிவிக்கு உண்டான போர்டு இந்த இடத்துல தான் இவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு. ஸோ உங்ககிட்ட ஒன்று சொல்லு மறந்துட்டேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ப்ரொவிஷனும் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரெயின் வாட்டர் ட்ரெயினும் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3rd ஃப்ளோர் வீடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது 3 ஃப்ளோர்லையுமே உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போது வெளிச்சத்துக்கு உண்டான ப்ரொவிஷனும் இங்கே பக்காவாக இருக்குது. நம்ம இதுலேருந்து 3rd ஃப்ளோர் போய் பார்ப்போம் வாங்க. லிஃப்ட் வரணுமே மேலேருந்து, இப்போ தான் இறங்குது. 2nd ஃப்ளோர். ஓகே, சூப்பர். பக்காவாக நம்ம லிஃப்ட் டைமிங்க்கு என்ட்ரி ஆயிடுச்சு. நம்ம 3rd ஃப்ளோர் போய் வீடு பார்க்கலாம். காற்று செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு 3rd ஃப்ளோரில். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாபி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீடுங்க, 2 வீட்டுக்குண்டான ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் கீழே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்லங்க, வென்டிலேஷனுக்காக எல்லா ஃப்ளோர்லையுமே யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்கன்னு. அந்த வென்டிலேஷனில் தான் இப்போ நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். லைட்டிங் எதுவுமே போடவே இல்லை. ஸோ நம்ம வீட்டு உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம மடித்து கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த வீட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் வந்து உங்களுக்கு டீக்குட் டோர் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த வீட்டோட சைஸ் பார்த்தோன்னா 1193 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் வந்து 44% உங்களுக்கு யூடிஎஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹாலோட என்ட்ரி ஆயிடுச்சு. ஹாலோட சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 12க்கு 24 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஹால் ப்ளஸ் டைனிங்கோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே இந்த 24 அடிக்கும் ஃபால் சீலிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கீழே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேங்க, இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு. டிவி யூனிட் செட்டப் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவி பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெக்ரான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ரான் எம்சிபி அமைச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே கிச்சன் உள்ள போகலாம் வாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமையல் கட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்டர்மேன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் ஆர்ஓக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாஃப்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பால்கனி ப்ரொவைஷன் இருக்குது. ஸோ பால்கனி பொறுத்த வரைக்கும் நம்ம பால்கனிலேருந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்த பால்கனி இந்த இடத்துல கிளாஸிங் வித் எஸ்எஸ் ஹேண்டிலோட இருக்குது. ஸோ இந்த ஏரியா ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் ஈவினிங் செக்ஷனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 10.7க்கு 8.7 நல்ல ஸ்பேசியஸாகவே தான் உங்களுக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா காமன் பாத் டோர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி டோர் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டெயில்ஸ் வந்து டபுள் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் நம்ம சோப்பு ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துட்டாங்க. இதோட மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட இதில் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஒன்று நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல என்ட்ரி ஆன உடனே 2 யூபிவிசி விண்டோ நல்லா ஸ்பேஷியஸாக வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க.
இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாவே இன்டீரியர்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் கபோர்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரூம்ல உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இந்த 3 ஃப்ளோர்லயும் வீடு வேக்கண்டா இருக்கு. பட் தேர்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் 2 பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 14 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம வெளியே போகலாம். செகண்ட் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி இந்த ஏரியால உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் உண்டான ப்ரொவிஷன் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆகலாம். செகண்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கம் சைடில் வந்து யூபிவிசிலேருந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 13க்கு 14 ஆஸ் பர் நார்த் பார்க்காம இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது இந்த ஒரு கலர் டிஃபரன்ஸ்ல வந்து கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட்ல என்ட்ரி ஆயிட்டுனா இந்த டோர் வந்து WBC டோர் தான் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு. கோல்டு பிளஸ் ப்ரௌன் கலர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி பிளஸ் கிரில்லோட லாஃப்ட் ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுலேருந்து நம்ம வெளியே வரோம். இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு கிளாஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டான கிளாஸ் இங்கே போட்டு இந்த இடத்துல சிட் அவுட் வச்சாலும் நல்லா இருக்கும். இதில் நம்ம டெரஸ் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ டெரஸில் மேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு இங்கே சிசிடிவி கேமராவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படி நம்ம டெரஸ்க்கு வரும். டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி கவர்டு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேங்க் எல்லாமே வந்து காங்கிரீட்ல தான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் ஏறுறதுக்கு MS ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 250 மீட்டர்ஸ்ல வேலம்மாள் ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க. அதோ தெரியுது பார்த்தீங்களா பில்டிங், அதான் நமக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல். இங்கேருந்து பார்த்தா OMR ECRோடைய பில்டிங் எல்லாமே தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலும் அந்த சிறுசேரி IT பார்க்கோட பட்டர்ஃப்ளை இதுவும் நமக்கு கிளியரா தெரியுது. நீங்க வந்து டெரஸ்ல வீடு பார்க்கும்போது டெரஸ் ஏறி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நம்ம அந்த சைட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு, அந்த ரோடோட பில்டிங் தான் அந்த எல்லோ கலர் பில்டிங் கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே ரோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே மக்களே, இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 87,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், இதுல ஆல் இன்க்ளூசிவ் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பார்த்த இன்டீரியர் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே சேர்த்து, அதுவும் மாடம்பாக்கம் லொகேஷன்ல உங்களுக்கு பேங்க் லோன் இவங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மாடம்பாக்கம் லொகேஷன், நம்ம கேம்ப் ரோட் லொகேஷன், இந்த லொகேஷன்ல ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.